நம்மள சில பேர் கசப்புன்னு நினச்சி ஒதுக்கி வைக்கிற காயில் ஒன்று தான் இந்த சுண்டைக்காய். இந்த சுண்டைக்காய் காய்களிலேயே இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும் அதிகமாக இருக்கிறது இந்த காயில் தான். ஃப்ளேவனாய்ட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய செல்கள் வீங்குதல் அதை குறைக்க பயன்படுது. இதனால் புற்றுநோய், இதய நோய், பக்கவாதம் வருவதையும் நம்ம தடுக்கலாம். நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமானத்திற்கு உதவி, மலச்சிக்கலை சரி செய்யுது. இதில் பயோ ஆக்டிவ் பாலிஃபினால் இருக்கிறதால இன்சுலின் சென்சிட்டிவிட்டி, அதாவது இன்சுலின் சுரப்பை அதிகரித்து ரத்த சர்க்கரை அளவை குறைக்குது. சுண்டைக்காயில் இருக்கிற கசப்புத்தன்மை காரணமாக அதை நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால தான் கசப்புத்தன்மை தெரியாமல் இருக்கிறதுக்கு அந்த காலத்திலேயே சுண்டைக்காயை தட்டி அதில் இருக்கிற விதைகள் கொஞ்சம் வெளி வந்ததுக்கப்புறம் அதை மோர்லையோ இல்லை தண்ணியிலையோ உப்பு போட்டு ஊற வச்சு காய வச்சு வற்றலாகவோ இல்லை புளி, காரம், உப்பு இதெல்லாம் சேர்த்து புளிக்குழம்பாகவோ சாப்பிட்றாங்க. சுண்டைக்காயோட கசப்புத்தன்மையால் தான் வயிற்றில் இருக்கிற குடற்புழுக்கள்லாம் அழிஞ்சு உணவில் உள்ள சத்துக்கள் சரியாக உட்கிரகிக்கிறதுக்கு பயன்படுது. அடிக்கடி செய்யாவிட்டாலும் சுண்டைக்காயை வாரம் ஒரு முறையேனும் எடுத்துக்கொள்ள மறவாதீர்கள். சுண்டைக்காயின் அனைத்து நன்மைகளையும் பெற்று நலமுடன் வாழுங்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்.